பேக்கரிக்கே போகாமல் பேக்கரி ஸ்டைலில் பீஸா வீட்டிலே செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஓவன் தேவையில்லை, வீட்டில் இருக்கிற கடாயே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். செய்கிறது கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் இன்னமும் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. கடையில் விலை ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷணாசி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பீஸா செய்கிறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. விரல் வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இந்த சீனியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. ஈஸ்ட் ஃபார்ம் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து பாருங்க. ஈஸ்ட் அழகா ஃபார்ம் ஆயிருக்கும். பாருங்க, இது போல நல்லா நுரைச்சு நிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்திருந்த ஈஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இது போல நுரைச்சு வரல அப்படின்னா ஈஸ்ட் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நீங்க வேற ஈஸ்ட் தான் வாங்கி நீங்க செய்யணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு மைதா மாவு நல்லா டைட்டா அளந்து சேர்த்துக்கோங்க. மைதாக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட்டை அப்படியே சேர்த்துடலாம். 2 கப்பு மாவுக்கும் 1 கப்பு ஈஸ்ட் தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம், இதுவே போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால மாவு கையில் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் அப்படி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு இது போல் தூள் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே வச்சிருங்க. வச்சுட்டு 3-5 நிமிஷத்துக்கு மாவை இது போல் கைக்குள்ள வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் மாவை பிசையும் போது கையில் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் கூட கையில் மாவு ஒட்டி பிடிக்கவே இல்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இது போல் பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் மாவை எடுத்து வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு மாவை வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. அப்புறமா பாத்திரத்தையும் சுற்றி அந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே இது போல் எண்ணெயை தடவிட்டு கரெக்டாக மூடி போட்டு மூடிட்டு 1.5 to 2 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாவு டபுள் மடங்காக ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு பீஸாவை வேக வைக்கிறதுக்கு கடாய் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு கடாயை 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடாகக்கூடிய அதே நேரத்தில் நம்ம புளிக்க வச்ச மாவுக்கு ஒரு டிஷ்யூ கொடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. மாவை உருட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 2ஆ பிரிச்சுக்கோங்க. இந்த மாவில் 2 to 3 பீஸா வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 பீஸா போதுன்னா நீங்கள் 1 கப்பு மைதா மாவு எடுத்துட்டு மற்ற பொருட்களோட அளவு எல்லாத்தையுமே அப்படியே குறைச்சிக்கோங்க. இப்போ இதிலிருந்து பாதி மாவை எடுத்துட்டு இது போல் ஒரு தட்டில் மாவை வச்சுட்டு கையால் விரிச்சிக்கோங்க. இதுக்கு நம்ம சப்பாத்தி கட்டெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. கையால் இது போல் விரிச்சாலே அழகாக விரிஞ்சு வரும். உங்ககிட்ட இது போல் தட்டு இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் வண்ணமாக இருக்கிற மாதிரி இது போல் விரிச்சு விட்டுக்கோங்க. இது போல அழகா விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா அந்த ஓரங்களில் வண்ணமா இருக்கிற மாவை இது போல அழகா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ பீஸா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற மாவு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இது போல ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு நடுவில் இது போல எல்லா ஓரங்களையும் குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள 2 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. பீஸா சாஸ் வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, வீடியோ அப்லோட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க கடையில கூட கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி பீஸா சாஸை வச்சுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பீஸாக்கு நம்ம சீஸை துருவி எடுத்துக்கணும். நான் மொசரலா சீஸ் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ துருவின சீஸ் எல்லாத்தையுமே பீஸா மேலே இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயத்தை இது போல நீளவாக்கில் நறுக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர் தான் வைக்கிறேன். பன்னீர் வீட்டிலே ரெடி பண்ணதான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குடமிளகாயை நீளவாக்கில் நறுக்கிட்டு இது போல டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா சோளத்தை இது போல தூவி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட சோளம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தக்காளியோட மேல் பகுதியை மட்டும் இது போல துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது போல வச்சுட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் தூவி விட்டுக்கோங்க. சில்லி ஃபிளேக்ஸ்னா ஒன்றும் இல்லை, 2-3 வத்தலை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல போட்டுட்டு கொரப்பா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா நல்ல மிளகு தூளையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ பீஸாவோட ஓரங்கள் எல்லாத்துலயுமே வெண்ணெயை உருக்கிட்டு இது போல தடவிக்கோங்க. அப்போ பீஸா வெந்து வரும்போது நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கும்.
இப்போ ஓரங்கள் எல்லாத்துலயுமே வெண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமா மொசிலா சீஸை துருவிட்டு பீஸாவோட மேலே இது போல தூவி விட்டுக்கோங்க. அப்போ பீஸா சாப்பிடும்போது நல்லா சீஸியா இருக்கும். இப்போ ஃபைனலா கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸையும் மேலே தூவிக்கோங்க. அவ்வளவுதான், இப்போ பீஸா வேக வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆகிருக்கு. கடாயும் நல்லா சூடா இருக்கு. ரெடி பண்ணி வச்சிருக்க பீஸாவை உள்ள கவனமா வச்சுக்கோங்க. பீஸா வந்து ஓரங்கள்ல படாத மாதிரி நடுவுல கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. கடாய்க்கு பதிலாக நீங்க குக்கர்லயும் வேக வச்சுக்கலாம். குக்கர்ல வேக வைக்கும்போது விசில் மட்டும் வைக்க வேண்டாம். இப்போ கரெக்டாக 13 நிமிஷம் ஆகிருக்கு. பீஸா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம பீஸாவை கடாயிலிருந்து கவனமாக வெளியில எடுத்துடலாம். ஓரங்களும் அழகா செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது போலவே கேக் ட்ரேக்குள்ள நான் ஒரு பீஸா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நாம கடாய்க்குள்ள வச்சு வேக வச்சிடலாம். கடாயில கரெக்டா வேகிறதுக்கு 10ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நான் அவன்ல வேக வைக்கிற டைமிங் வேற, வேணும்னா மேல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அவ்வளவுதான், பீஸா வந்து சூடா இருக்கும்போதே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. அப்பதான் பீஸா சாப்பிட்றதுக்கு நல்லா சீஸியா இருக்கும். ஒருவேளை சூடு ஆறிடுச்சுன்னா அந்த சீஸ் எல்லாமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நான் வந்து கத்தி வச்சு தான் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்ககிட்ட பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சீஸியான பீஸா வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இனி நாம பேக்கரியில போய் வாங்கி சாப்பிடணும்னு தேவையில்லை. வீட்லயே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான பீஸா எப்படி வீட்லயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த பீஸா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த பீஸா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.